ஹலோ மக்களே, இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறோம் தமிழ் டெஸ்ட் நான் கமலேஷ். ஓகே, இதில் என்ன பார்க்க போகிறேன்னா, நம்ம பென்ட் நாமினேஷனில் இருக்கிற முக்கிய ஹாஸ்டல்ஸை பற்றி போன வாரம் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நிறைய பேர் நினச்சிட்டிங்கன்னா எனக்கு ஆம்னினஸை சுத்தமாக பிடிக்கான்னு நினச்சிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் கிடையாதுங்க. அதில் இருக்க ஏலியன்ஸோட ஹாஸ்டல் சில பேர் மொக்கையாக இருக்கும். அதை பற்றி தான் இந்த வீடியோ தான் சொல்லியிருந்தேன். அதாவது போன வீடியோ தான் சொல்லியிருந்தேன். அதுக்கு கைமாறாக இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டான ஹாஸ்டல்ஸை பற்றி தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். அதாவது ஒஸ்ட்னு போட்டு எனக்கு வந்து ரொம்ப போர் அடிக்குது. ஆனால் இந்த வாட்டி பெஸ்ட்டாக வந்து பார்க்க போகிறோம். ஓகே, இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கொஞ்சம் ஸ்கிப் பண்ண வீடியோ ஃபுல் பாருங்கள். வழக்கம் போல தான் இது வந்து நான் பார்ட் தான் ஒரு வேலை சப்போர்ட் நிறைய கிடச்சின்னா அடுத்த பார்ட் வரும். அதனால் 5 ஏலியன்ஸ் மட்டும் தான் இந்த வீடியோஸ் வந்து தான் இருக்குது. ஒரே விடுங்க, வாங்க நம்ம லிஸ்ட்டுக்குள்ளே போயிடலாம். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே காமிக்கப்பட்ட ஏலியன் ஃபார்ம்ஸோட புது லுக் மட்டும் தான் இருக்கும். புதுசாக காமிக்கப்பட்ட ஏலியன்ஸோட லுக் மட்டும் இருக்காது. ஓகே, ரைட் விடுங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜூரிவிக். இந்த ஜூரிவிக்கிங் ஏலியன் ஃபார்ம் வந்து நீங்கள் பெரிய அல்டிமேட் ஏலியன்லாம் முதல்ல வந்து நான் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு பெருசாக காஸ்ட்யூம் எதுவுமே கொடுத்துருக்க மாட்டாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லாமல் சுற்றிட்டு இருப்பாரு. அதே வந்து பார்த்தீங்கன்னா ஆமியர்ஸ்லேயே இவருக்கு வந்து காஸ்ட்யூம் கொடுத்துருப்பாங்க. அந்த காஸ்ட்யூமுக்கும் ஜூரிவிக்கும் சமயம் தான் சூட்டாக இருக்கும். நம்ம கோலம் வந்து இருப்பார். அதாவது அந்த காஸ்ட்யூமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜூரிவிக்கோட ஏலியனோட அந்த பர்சனாலிட்டியும் அந்த பவர்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே எலபரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா அவர் பார்க்க சம கோலம் வந்து இருப்பார். எனக்கு ஜூரிவிக்கை பொறுத்த வரைக்கும் ஆம்னியஸில் இருக்க ஜூரிவிக் தான் எனக்கு பிடிக்கும். உங்களுக்கு எப்படின்னு சொல்லிட்டு நம்ம கம்ப்யூட்டருங்கோ. அடுத்ததாக ஃப்ராங்கன்ஸ்டிக். இந்த ஏலியன் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளாசிக்கில் பார்த்துருப்பீங்க. அப்புறம் அல்டிமேட் ஏலியனில் ஒரு எபிசோட் வந்து பார்த்துருப்பீங்க. அதில் இருக்க ஹாஸ்டல் வந்து மொக்கையாக வந்து இருந்திருக்கும். ஆனால் அதோட நீங்கள் ஆம்னியஸில் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப வந்து சூப்பராக இருக்கும். அதாவது ரியலாக ஒரு ஃப்ராங்கன்ஸ்டிக்ங்கிற ஏலியன் ஃபார்ம் வந்து எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க. நம்ம கிளாசிக்கில் ஒப்பிடும்போது இது வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பெட்டராக இருக்காது. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா அல்டிமேட் ஏலியனோட கம்பேர் பண்ணும்போது இது வந்து பெட்டராக இருக்கும். அதே நீங்கள் அல்டிமேட் ஏலியனில் பார்த்த இந்த ஃப்ராங்கன்ஸ்டிக்கும் இதில் இருக்க ஃப்ராங்கன்ஸ்டிக்கும் பார்த்தீங்கன்னா வித்தியாசம் நிறைய வந்து இருக்கும். ஆம்னியஸில் பார்த்த நம்ம ஃப்ராங்கன்ஸ்டிக் வந்து ரொம்ப சூப்பராக நம்ம கோலம் வந்து இருப்பார். பார்க்குறது வந்து அப்படியே ஒரிஜினல் மாஸ்டர் மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க. அந்த லுக் உண்மையாக வந்து நல்லாவே வந்து இருக்கும். டிட்டோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளாசிக்கில் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அல்டிமேட் ஏலியன் இன்ட்ரோவில் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆம்னியஸில் வந்து பார்த்துருப்பீங்க. நம்ம கிளாசிக்கில் இருந்த லெவலுக்கு டிட்டோவில் காமிச்சிருப்பாங்க கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா டிட்டோ வந்து கட்டையாக வந்து மாற்றிருப்பாங்க. நம்ம எக்கோ ஹைட் வந்து கிட்டத்தட்ட கொண்டு வந்துருப்பாங்க சொல்லலாம். ஆனால் அந்த லுக்கும் இந்த லுக்கும் வந்து கிட்டத்தட்ட ஒத்து போதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அதில் இருக்கிற லுக்கு வேறு, இதில் இருக்கிற லுக்கு வந்து வேறு. ஆனால் இந்த லுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்கும். அதாவது டிட்டோ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே குட்டியாக க்யூட்டாக வந்து இருக்க மாதிரி வந்து இருக்கும். கிளாசிக்கில் பார்த்து வரும் கிட்டத்தட்ட நம்ம குயினோட ஹைட்டு கிட்ட வந்து இருப்பார் டிட்டோ. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்கோ ஹைட்டில் தான் வந்து இருப்பாது. அதுக்கான காரணம் என்னன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஒருவேளை பென்னு வயசு அதிகமாக டிட்டோட சைஸ் வந்து குறையும் போல இருக்குது. என்னமோ ஏதோ. ஆனால் இந்த லுக்கு வந்து நான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதனால தான் டிட்டோ வந்து இந்த லிஸ்ட்டில் வந்து வச்சிருக்கேன். அடுத்ததான் பென் உல்ஃப் இல்லாட்டி பெஸ் உல்ஃபர் எப்படி வேணும் நீங்கள் வச்சுக்கலாம். இவரை நீங்கள் கிளாசிக்கில் தான் வந்து நான் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆம்னியஸில் வந்து நான் பார்ப்பீங்க. பென் உல்ஃபுங்கிற ஏலியன் ஃபார்ம் லுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆம்னியஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வந்து சூப்பராக வந்து காமிச்சிருப்பாங்க. உண்மையாகவே ஒரு உல்ஃப் வந்து எப்படி இருக்குமோ அதே மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க. வேற லெவல் வந்து இருக்கும். அதாவது நீங்கள் கிளாசிக் அப்புறம் இதில் நீங்கள் பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து நல்லா இருக்கும். ஏன்னா கிளாசிக்கில் இருக்க லுக்கோட இந்த லுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து நல்லா இருக்குன்னு சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இது ஒரு உண்மையாக ஒரு ஹியூமன் வந்து உல்ஃபாக இருந்தால் எப்படி இருப்பானோ அந்த மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க. ரொம்ப வந்து நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சில பல உல்ஃபோ செட்டிங்லாம் வந்து பெண்ணும் தான் பண்ணுவார். அது பார்க்குறப்ப தான் ரொம்ப தான் நல்லாயிருக்கும். அப்புறம் கடைசியாக நம்ம கோஸ்ட் ஃப்ரீக். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கோஸ்ட் ஃப்ரீக் ஒரு லுக் வந்து வேறு மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா கங்கிலியால் கட்டி போட வச்ச மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க. அதுக்கான காரணம் என்னவாக இருக்கும்னு கேட்டிங்கன்னா கோஸ்ட் ஃப்ரீக்கை பற்றி தான் உங்களுக்கே தெரியுமே. நம்ம கோஸ்ட் ஃப்ரீக் வாட்ச் விட்டு வெளில போயிருக்காரு, நிறைய குறைச்சம் கொடுத்துருக்காரு. அதனால கூட வந்து பார்த்தீங்கன்னா ஆம்லெட் வச்சால அந்த சங்கிலி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கலாம்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஆனால் அந்த லுக் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். அதாவது கிளாசிக் அப்புறம் இதில் நீங்கள் பார்க்குற கோஸ்ட் ஃப்ரீக் லுக் தான் பார்த்தீங்கன்னா ஒர்த்தாக நல்லா வந்து இருக்கும். நீங்கள் ஏலியன் ஃபோர்ஸ்லேயும் அல்டிமேட் ஏலியன் வந்து பார்த்துருப்பீங்க. ஆனால் அது அந்த அளவுக்கு வந்து நல்லா வந்து இருந்திருக்காது. ஆனால் இந்த லுக்கு பங்கமாக வந்து இருக்கும். அதுக்கான காரணமே அந்த சங்கிலிங்க தான். அது பார்க்குறவங்க தான் ரொம்ப நல்லா இருக்கும். ஆஹா, என்னடா அது கோஸ்ட் ஃப்ரீக் ஆபாடுறான், பெண்ணே ஏதாச்சும் ப்ராப்ளம் வருமேன்னு சொல்லிட்டு நம்மளே வந்து யோசிக்க வைக்க அந்த லுக் அந்த அளவுக்கு வந்து சூப்பராக வந்து காமிச்சிருப்பாங்க அந்த கோஸ்ட் ஃப்ரீக்கோட ஆஸ்ட்ரேலியா பொறுத்த வரைக்கும். அதாவது நம்ம பெண் எப்போ தான் கோஸ்ட் ஃப்ரீக்காக மாறுறாரோ இந்த லுக்கை பார்க்குறப்போ உங்களுக்கு வந்து ஒரு பயம் வரும். ஆஹா, கோஸ்ட் ஃப்ரீக்காக மாறுறானே என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு பயம் வரும். அந்த மாதிரி இருக்கும் அந்த லுக்கு. அதனாலே வந்து அந்த லுக் வந்து எனக்கு ரொம்ப வந்து பிடிக்கும். ஒரு ஐட்டோட மக்களை இதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட் வந்து இந்த வீடியோவில் முடிச்சிக்கிறேன். இன்னும் நிறைய இருக்குது. ஆனால் ஒரே வீடியோவில் போட்டால் வழக்கம் போல தான் வியூஸ் போகாது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரித்து போட்டு அந்தந்த வீடியோவில் ஒரு கொஞ்சம் வியூஸ் வச்சு நான் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுறேன். ஒரு வீடியோ மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சா லைக் பண்ணுறது லைக் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்க இந்த வீடியோ பிடிக்கும் நினச்சி நான் கீழே ஷேர் பண்ணிருக்கோம். அதை கிளிக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணிருக்கோம். அப்புறம் கீழே லைக் பண்ணிருக்கோம். மறக்காம லைக் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு பிடிச்சிருந்தா ஒரு வீடியோ மக்களே இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்கணும். சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோம். கிளிக் பண்ணி பெல் மக்களே அப்போ தான் இந்த இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, உங்களே எத்தனை பேர் பெண்ணு நாமினேஷன் பிடிக்கும், எத்தனை பேர் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு நம்ம காமிச்சிருக்கோம். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வந்து இந்த ஆஸ்ட்ரேலியாலேயே பெண்ணு நாமினேஷன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்க்கல. அப்படி பார்க்காம வந்தீங்கன்னா நீங்கள் மிஸ் பண்ணிங்கன்னு சொல்லணும். ஏன்னா தமிழ் டப்பிங் வந்து நம்ம பங்கமாக பண்ணியிருப்பாங்க போக. அது மட்டும் இல்லாமல் ஸ்டோரி வந்து நல்லா இருக்கும். பார்க்காதவங்க போய் பாருங்கள், நல்லாயிருக்கும். ரைட் விடுங்க. ஓகே, இதே மாதிரி இன்னொரு சேவ் டாட்டா பாய்.